கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஜிம்முக்கு போகிறது பெஸ்ட்டா இல்லை ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறது பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ சீக்கிரமாக நம்மளோட மசிலை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் பார்த்தோன்னா ஜிம் போய் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ, ஸோ நிறைய பேர் ஜிம் போகாததுக்கான முக்கியமான காரணம் பார்த்தோன்னா மணி ப்ராப்ளம். ஸோ நிறைய பேருக்கு மணி இருக்காது. ஸோ அதனால் ஜிம் போகாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் சில பேருக்கு பார்த்தோன்னா சுச்சுவேஷன் அமையாது, சில பேருக்கு டைமிங் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து ஜிம் மணி இருக்கிறவங்க பார்த்தோன்னா தாராளமாக ஜிம் போய் ஜாயின் பண்ணி உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். உங்களோட மசிலை சீக்கிரமாக கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிம்முக்கு போங்க. அப்படி இல்லாட்டி வந்து மணி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தோன்னா வந்து வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு சில சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டம்பிள்ஸ் 5 kg 7 kg 10 kg. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் டம்பிள்ஸ் வாங்கி வச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்கள் மசிலை நல்லா பில்டு பண்ண முடியும். ஸோ ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஜிம் போகிறதுனால நமக்கு பார்த்தோன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையும் நம்ம பார்த்தோன்னா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா டம்பிள்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா எல்லா பார்ட்ஸுக்குமே நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம். அதனால் சீக்கிரமாக நம்மளோட மசில் பார்த்தோன்னா கெயின் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பார்த்தோன்னா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால சில பல மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்மளே வந்து நம்மள அறியாமலே மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தோன்னா நினச்ச ரிசல்ட் வந்து கிடைக்காம போகும். ஸோ அதே ஜிம்லாம் இருந்தால் நம்ம பார்த்தோன்னா வந்து ஜிம் கோச் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க சொல்கிற ஒர்க் அவுட்ஸ் அவங்க சொல்கிற டயட்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால சீக்கிரமாக வந்து நம்ம மசில் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஆனால் ஹோம் ஒர்க் அவுட்டில் அதுதான் ஒரு பிரச்சனை. நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் பார்த்தோன்னா வந்து தப்பாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டயட் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஆள் இருக்காது. ஸோ உங்கள்கிட்ட மணி இருக்குது, அப்புறம் பார்த்தோன்னா நல்லா டைம் இருக்குது ப்ரோ, நான் எப்போ வேணால் வந்து ஜிம் போகலாம் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜிம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மணி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தோன்னா வந்து டயட்டுக்கு மட்டும் உங்களோட மணியை நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தா வந்து ஹோம் ஒர்க் அவுட்லேயே நார்மல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால உங்கள் பாடி வந்து நல்லா மசிலை பில்டு பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வீட்டில் வந்து நல்லா புஷ்அப்ஸ் வந்து பண்ணுங்கள். புஷ்அப்ஸ் அப்புறம் பார்த்தோன்னா வந்து ஏதாவது பார் இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ் பண்ணுங்கள். புஷ்அப்ஸ், புல்லப்ஸ், ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் இது மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனாலே உங்கள் பாடியை வந்து ஃபிட்டாக ஓரளவுக்கு வைக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த வீடியோ வேணும் ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் வீடியோவை எடுத்து போட கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணி பாடி பில்ட் பண்ணணும்லாம் கிடையாது. வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணியும் உங்கள் பாடி வந்து பில்டு பண்ணிக்கலாம். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல்.